எல்லா ஆயுஷ் டாக்டர்ஸுமே உங்களோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் இந்த ஒரு சென்டென்ஸை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, டாக்டர் எனக்கு பெயினே குறையல டாக்டர், எனக்கு சரியே ஆகலை டாக்டர் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உண்மையாக யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் எபிசோட் 1, திங்ஸ் மை மெடிக்கல் காலேஜ் நெவர் தாட் மீ. ஆக்சுவலாக நானும் இதை கேட்டிருக்கேன். அப்படி கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்னா, நம்ம சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலையோ, டயக்னோசிஸ் கரெக்டாக இல்லையோ, இந்த பேஷண்ட்டுக்கு செட் ஆகாதோ, இல்லை நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கே லாக்கி இல்லையோ, இப்படியெல்லாம் எனக்கு தோணியிருக்குங்க. உங்களுக்கும் தோணியிருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த மாதிரி தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய 3 விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரீட் பண்ண பேஷண்ட்டுக்கும் ஈக்குவலான பெயின் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கா அப்படின்னு யோசிங்க. ஏன்னா பேஷண்ட் டு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டும் அதோட ரெஸ்பான்ஸும் வேறு மாதிரி இருக்கும். செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டோட லைஃப் ஸ்டைல் என்னென்னு கம்ப்ளீட்டாக டயக்னோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் போய் அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்துருக்கலாம், இல்லை எண்ணெய் பொருள் சாப்பிட்ருந்துருக்கலாம், சரியாக தூங்காமல் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம். இது எல்லாமே தெளிவாக அப்படியே கிராஸ் கொஸ்டின் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டே வாங்க. தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான வேலை கொண்டு போகிறீங்களான்னு பாருங்கள். அது எப்படி பார்க்கணுன்னா, லாஸ்ட் டைம் அவங்களோட பெயின் ஸ்கேல் வந்து 10ஆக இருந்ததுன்னா இந்த டைம் வந்து 8ஆக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். 0வாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணாதீங்க. அது வந்து கரெக்ட் வே கிடையாது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு மெடிக்கல் காலேஜ் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்ல டாக்டர், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் தான் கெயின் பண்ண முடியும்.